இந்தியாவின் முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட சிறு செயற்கைக்கோள்கள் புவிவட்ட பாதையில் வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தம். வைர தாமரை விஞ்ஞானிகளின் சிறிய சிலைகளும் புவிவட்ட பாதையில் செயற்கைக்கோள்களுடன் அனுப்பி வைப்பு. 2, 1, 0. And we have liftoff of Vikram 1, India's first private orbital launch vehicle. And we have great views coming from the tracking cameras. And isn't this quite something? Vikram 1 ने अपनी தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 35 நிமிடங்கள் தாமதமாக விண்ணில் ஏவப்பட்ட விக்ரம் 1 ராக்கெட். கடைசி நேரத்தில் திசை காட்டுதலில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டு 12:05 மணிக்கு விண்ணில் ஏவிய விஞ்ஞானிகள். இஸ்ரோ மற்றும் தனியார் விஞ்ஞானிகளுக்கு தொலைபேசியில் வாழ்த்து கூறிய பிரதமர் மோடி. இளம் குழுவினர் இணைந்து ராக்கெட்டை விண்ணில் செலுத்தியது இந்தியாவுக்கு பெருமை என பாராட்டு. First, your voice after the success. भारत और पूरी टीम, सबसे पहले तो आपको बहुत बहुत बधाई. आपने 2 काम किए हैं. एक तो आसमान में बनाए சென்னை சைதாப்பேட்டை எம்.சி. ராஜா சமூக நீதி விடுதியில் இரவு உணவாக இட்லி, சப்பாத்தி வழங்கவும் கைப்பந்து மைதானத்தை மீண்டும் திறக்கவும் அதிகாரிகள் உத்தரவு. நேற்று முதலமைச்சர் விஜய் ஆய்வு செய்த நிலையில் சமூக நீதித்துறை அதிகாரிகள் இன்று அதிரடி நடவடிக்கை. சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதல்வர் அலுவலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல். முதல்வரின் செயலாளர்களின் அறை, முதல்வரின் ஆலோசகர்களின் அறைகளையும் மாற்றியமைக்கும் பணி தீவிரம். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்ற மே 10ஆம் தேதி முதல் ஜூலை 17ஆம் தேதி வரை 2339 டெண்டர்கள் ரத்து. இதுவரை 253 பணிகளுக்கும் திட்டங்களுக்கும் மறு டெண்டர்கள் அறிவிப்பு. மேகதாது அணை குறித்து நாடாளுமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர திமுக நோட்டீஸ். மேகதாது அணை தொடர்பாக தீர்ப்பாயம் அமைக்க கோரி திமுக எம்பிக்கள் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா ஆகியோர் நோட்டீஸ். லண்டனில் இருந்து நாளை சென்னை திரும்புகிறார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். பேரன் இன்பநிதியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு நாடு திரும்பும் நிலையில் விமான நிலையத்தில் திமுக சார்பில் வரவேற்புக்கு ஏற்பாடு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மறுசீரமைப்பு குழு நிர்வாகிகள் ஆலோசனை. ஏற்கனவே தொகுதி வாரியாக நிர்வாகிகள் கள ஆய்வு செய்த நிலையில் மறுசீரமைப்பு நிர்வாகிகள் தயார் செய்யும் அறிக்கை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் தலைமையிடம் சமர்ப்பிக்கப்படும் என தகவல். கரூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்துள்ள நிலையில் நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு. மாற்றம் கொண்டு வருவோம் என சொல்லி ஆட்சி அமைத்திருக்கும் தாவேகா அரசிலும் அடாவடித்தனங்கள் தொடர்கதையாவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கொடுங்கோல் ஆட்சியாளர்களிடமிருந்து விடுபட்டு துஷ்ட சக்தி ஆட்சியாளர்களின் கையில் மக்கள் சிக்கிக் கொண்டதாக விமர்சனம். நாகர்கோயில் சிறையில் கைதி உயிரிழந்த விவகாரம் குறித்து தாவேகா அரசு மீது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விலை மதிப்பற்ற உயிர்களுக்கு உயிரே, உன் விலை என்ன என்பது போல உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் பேரம் பேசுவதாக கருத்து. தாவேகா கூட்டணிக்குள் பாமக வருவதற்கான அறிகுறியோ பேச்சுவார்த்தையோ எதுவும் நடக்கவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். தாவேகா பாமகவினர் யாரும் இதுவரை சொல்லாத பட்சத்தில் யூகத்தின் அடிப்படையில் எழும் கேள்விக்கு பதிலளிக்க முடியாது என விளக்கம்.
உங்க கூட்டணிக்குள்ள வந்து அன்புமணி ராமதாஸ் பாமக வருகிற பட்சத்துல உங்களுக்கு முன்னாலே ஆதரவு கொடுத்த திருமாவளவனுடைய நிலை என்னவா சார்? அந்த மாதிரி எதுவும் யாரும் அனௌன்ஸே பண்ணலையே. இல்ல நீங்க மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கு. அப்படி இருந்தா இல்ல யாருக்கு பேச்சுவார்த்தை இருக்குன்னு யாரும் இது வரைக்கும் வெளியிடப்படவில்லை. அந்த மாதிரி எதுவும் சொல்லாத பட்சத்தில் ஏன் யூகத்தின் அடிப்படையில் நம்ம பதில் சொல்ல வேண்டும்? தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் மட்டுமே ஆட்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் திட்டவட்டம். மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவது பற்றி தற்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது என்றும் விளக்கம். பணியாளர்கள் நிரந்தரத்தை பற்றி நம்ம உறுதி சொல்லவில்லை. ஏன்னா ஒப்பந்த பணியாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற கணக்கெடுப்பை இப்பதான் துவக்கிறோம். நான் 3 வாரமா அந்த கணக்கெடுப்பை நடத்திட்டு வரோம். இதுவரை எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற கணக்கெடுப்பே நம்ம கிட்ட வந்து சேரல. டிஎன்பிஎஸ்சி வழியா எடுக்கிறப்ப என்ன நடைமுறை, ஏன்னா ஏற்கனவே நிறைய ஜட்மெண்ட்ஸ் இருக்கு எப்படி நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதையெல்லாம் இப்போ என்ன சட்டப்பூர்வமாக எப்படி வழிகாட்டுதல் இருக்கோ அதன்படி தான் பண்ண முடியும். நம்ம வேலை எடுக்கிறது டிஎன்பிஎஸ்சி வழியா தான் எடுக்க போறோம். மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறு அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் வேண்டுகோள். ஒப்பந்த தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற சிறிது காலம் அவகாசம் தேவை என்றும் பேட்டி. கடந்த சில நாட்களாக வந்து மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் மற்ற அனல் மின் நிலையத்தில் வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டம் செஞ்சுட்டு வந்தாங்க பணி நிரந்தரம் கோரி. ஸோ அரசாங்கம் கண்டிப்பாக சில மாதங்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா இதில் என்ன செய்யணுன்ற முடிவுகள், ஏன்னா எப்படி எடுத்துகிட்டு போகணுன்ற முடிவுகள் தேவைப்படுகிறது. கண்டிப்பாக அவங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு வேலையை தொடர வேண்டும். மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அனல் மின் நிலையங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளோம். விரைவில் மாணவர்களுக்கு நல்லதொரு சிறப்பு செய்தியை தமிழக முதல்வர் விஜய் அறிவிப்பார். 3000 கோடி ரூபாய் அளவுக்கு மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டி. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு 1,02,000 மாணவர்களுக்கு கிடைத்த கல்விக் கடன் 26-27 கல்வி ஆண்டில் 1,50,000 மாணவர்களுக்கு கல்விக் கடன் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு முடிவை எட்டியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 2,600 கோடி சொச்சம் மாணவர்களுக்கு கடனாக கிடைத்தது. இந்த ஆண்டு டார்கெட் தமிழக அரசனோட 3,000 கோடியாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எங்க அண்ணன் வைகோ தாவேகா கூட்டணிக்கு போனதால் இனி நமக்கு கவலை இல்லை, விஜயை முடிக்காமல் திரும்ப மாட்டார் என ஆர்பி உதயகுமார் பகடி. அண்ணாவுக்கு கேடயமாக இருப்பேன், கலைஞருக்கு கவசமாக இருப்பேன், ஜெயலலிதாவுக்கு போர்வாளாக இருப்பேன் என கூறிய வைகோ இப்போது என்ன சொல்வாரோ என்றும் விமர்சனம். முதலமைச்சர் விஜயின் பெற்றோர் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சர்ச்சை பேச்சு. எஸ். ஏ. சந்திரசேகர் ஷோபாவின் திருமண புகைப்படம் குறித்த பேச்சால் தாவேகாவினர் கொந்தளிப்பு. முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய தகப்பனார் யார்? வளர்ப்பு தந்தை சந்திரசேகர் சொல்லியிருக்கேன், தாய் சோபனா அம்மாள் சொல்லியிருக்கேன். ஆனா 4 வயசுல அந்த கல்யாண போட்டால நிக்கிறீங்களே, அப்போ ஒரு பெத்த தந்தையாருடைய பெயரை நீங்கள் சொல்வதற்கு ஏன் தயங்குகிறீர்கள்? இந்த தமிழ்நாட்டுக்கு ஏன் தலைமுறையை ஏற்படுத்தி உங்க அப்பா பேரை சொல்றதுக்கே உனக்கு யோகியது இல்லை. நீ சட்டசபையில் வந்து எங்க அப்பாவை காணணும் தேவை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீது என்ன விமர்சனங்கள் இருந்தாலும் விசிக எப்போதும் அவரை நேசிக்கும். திருமாவளவன் நிலைப்பாடு என்னவோ அதேதான் தன்னுடையதும் என அமைச்சர் வன்னியரசு பேச்சு. அண்ணன் வைகோ அவர்களை நாங்கள் எப்போதும் நேசிக்கக்கூடியவர்கள். அவர் எந்த விமர்சனமும் எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் அவரை எப்போதும் நேசிப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். எங்கள் தலைவர் அவர்களுடைய நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடும். அதனால் தலைவர் எடுத்த நிலைப்பாட்டுக்கு நாங்கள்லாம் கட்டுப்படக்கூடியவர்கள்லாம். நாங்கள் அவருடைய தொண்டர். தலைவருடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை.
திண்டுக்கல்லில் பழனி சார்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் வீட்டில் சிபிசிஐடி அதிகாரிகள் சோதனை. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் நிலம் மோசடி தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் நடவடிக்கை. பழனி கோயில் நில மோசடி விவகாரத்தில் பல இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை. நிலத்தை வாங்கிய சேதுபதி வீட்டிலும் சாட்சி கையொப்பமிட்ட திமுக வார்டு செயலாளர் வீட்டிலும் சிபிசிஐடி போலீசார் அதிகாலை முதல் சோதனை. பழனி கோயில் நிலத்தை பத்திரப்பதிவு செய்தது தொடர்பாக சிபிசிஐடி அதிகாரிகள் நடத்திய சோதனை நிறைவு. நெல்லையில் சண்முகசுந்தரம் என்பவர் வீட்டிலும் திருப்பூரில் வெள்ளதுரை என்பவர் வீட்டிலும் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதாக இயக்குநர் களஞ்சியம் அறிவிப்பு. பிற கட்சிகள் மீது சீமான் வெறுப்பு அரசியல் செய்வதை ஏற்க முடியவில்லை என கடிதம். திருத்தணி அருகே ஐயனேரி கிராமத்தில் உள்ள திரௌபதியம்மன் கோயிலில் அம்மனின் கழுத்தில் இருந்த 10 சவரன் தங்கத்தாலி திருட்டு. பகல் நேரத்தில் பக்தர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் திருட்டு போனது போலீசார் விசாரணையில் கண்டுபிடிப்பு. டெல்லியில் 21வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் மருத்துவமனையில் அனுமதி. உடல்நிலை மோசமானதை அடுத்து வலுக்கட்டாயமாக தூக்கி சென்று மருத்துவமனையில் அனுமதித்த போலீசார். டெல்லியில் மாணவர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்த சோனம் வாங்சுக்கை அகற்றியது தவறு என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. எந்த ஒரு அதிகார பலத்தாலும் இந்திய மாணவர்களை கட்டுப்படுத்த முடியாது என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லி ஜந்தர் மந்திரில் இருந்து சோனம் வாங்சுக் வெளியேற்றப்பட்டதை கண்டித்து அவரது ஆதரவாளர்கள் முழக்கம். போலீசார் போராட்டக்காரர்கள் இடையே கடும் தள்ளுமுள்ளை ஏற்பட்டதால் பரபரப்பு. 23வது ஃபிஃபா கால்பந்து உலகக் கோப்பையை வெல்லப்போவது யார்? மகுடத்துக்கான இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா ஸ்பெயின் அணிகள் நாளை நள்ளிரவில் மோதல். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 3வது இடத்துக்கான ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன்களான பிரான்ஸ், இங்கிலாந்து அணிகள் பலப்பரீட்சை. வெண்கலப் பதக்கத்துக்கான போட்டி இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 2:30 மணிக்கு நடைபெறுகிறது.